வெல்கம் டு ரிபூட் சேனல். இந்த யூடியூப் சேனல் மூலமாக நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 niches ஃபார் தி நியூ யூடியூப் சேனல். ஒரு நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச் தான். நிச் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிற கேட்டகரி நிச் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு டாப் 10 niches சூஸ் பண்ணி தமிழ் கம்யூனிட்டியில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாப் 10 niches நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சேனலில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிச் நம்பர் 1 ஃபுட் அப்படிங்கிறது இன்றைக்கி பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. ஆன்லைனில் என்ன மாதிரி ரெசிபிஸ் நியூவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஹை குவாலிட்டி வீடியோஸ் மேக் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் போகும். உங்களால் அதிகமாக earn பண்ண முடியும். நிச் நம்பர் 2 vlog சேனல்ஸ். நீங்கள் அதிகமாக பயணம் செய்பவராக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு ஷூட் பண்ணி நீங்கள் அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸாக நீங்கள் உங்களுடைய சேனல் பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அதிகப்படியான வியூஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ vlog சேனல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலேயே ஏகப்பட்ட vlog சேனல்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ vlog சேனல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிச் அப்படின்னே சொல்லலாம். நிச் நம்பர் 3 கார்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலே இருக்கட்டும், வயதானவர்கள் மத்தியிலே இருக்கட்டும், நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ கார்ஸ் பற்றி வீடியோக்குள்ளே யூடியூப்லேயே ஆன்லைன் பிளாகிங்ஸ்லேயும் நிறையா சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு கார் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ காராக இருக்கட்டும் இல்லை ஓல்டு காராக இருக்கட்டும் அதோட ரிவ்யூஸ் அந்த காரில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரியான கண்டென்ட்டுகளை நீங்கள் எடுத்து யூடியூப்பில் போடுறது மூலமாக அதிகப்படியான வியூஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்டு கார் வாங்கலாமா, நியூ கார் வாங்கலாமா, காரோட ஸ்பெக்கு ஒரு கார் வருதுன்னா அது எவ்வளோ சிசி, அது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குமோ, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆன்லைனில் தான் மக்கள் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது சம்மந்தப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலமாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக உங்கள் யூடியூப் சேனல் சீக்கிரமே க்ரோ ஆகிடும். நிச் நம்பர் 4 கேம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லார் மத்தியிலையுமே ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி பிறந்த குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் கேம் அப்படிங்கிற விஷயத்தில் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ யூடியூபாக இருக்கட்டும், கூகுளில் அதிகமான விஷயங்கள் தேடப்பட்டு வர்ற லிஸ்ட்டில் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான துறையாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கேமில் அதிகப்படியான விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக தொடர்ந்து வீடியோக்கள் போடுறது மூலமாக உங்களால் earn பண்ண முடியும். நிச் நம்பர் 5 அனிமல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. என்னடா அனிமல்ஸ்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. டிஸ்கவரி சேனல்லேருந்து இன்றைக்கி யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட சேனல்ஸில் ஃபன்னி அனிமல்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அது அதிகமான குழந்தைகளுக்கு பிடித்தமான வீடியோக்களாக இருப்பதனால வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த ஃபன்னி வீடியோஸை ப்ளே பண்ணி காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டேஜஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் உங்களுடைய ஓன் எஃபர்ட்ஸும் போட்டு நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய சேனலை பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் க்ரோத் ஆகும். உங்களால் அதிகப்படியான மணி earn பண்ண முடியும். நிச் நம்பர் 6 டெக் சேனல் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே பாப்புலராகி வந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மக்கள் மத்தியில் அதிகப்படியாக பர்ச்சேஸ் பண்ணப்பட்டுருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கிறதுனால ஒரு மொபைல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மொபைல் வருது, ஒரு 3 months கழிச்சு அதோட அப்டேட்டடாக இன்னொரு மொபைல் வருது. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், டெக்னிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் அதிகமாக யூடியூபாக இருக்கட்டும் கூகுளில் இருக்கட்டும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களால் ஒரு டெக் சேனல் எடுத்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் ரிவ்யூவாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நல்ல வியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் டெக்னாலஜி அப்படிங்கிற நிச்சை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெக்னாலஜி பேஸ்லேயே போங்க. நீங்கள் வேறு அனிமல்ஸ்க்கோ வேறு எந்த ஒரு குக்கிங் அந்த மாதிரியான நிச்சஸ் வந்து ஜம்ப் பண்ணாதீங்க. ஒரே நிச்சில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் கண்டினியூஸாக அன்பாக்சிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோக்கள் போட்டாலும் மக்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் டெக் சேனலில். நிச் நம்பர் 7 ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி ஹெல்த் அப்படிங்கிறது நிறைய பேர் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ ஹெல்த்தை தொடர்ந்து நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம், யோகா மெடிடேஷன் அண்ட் ஜிம்மில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தொடர்ந்து நீங்கள் டிப்ஸ்களை கொடுக்கலாம். அண்ட் பியூட்டி சம்மந்தப்பட்ட எந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்கின் க்ளோ வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணும். ஸோ இன்னும் பல பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸையும் ஹெல்த் டிப்ஸையும் நீங்கள் ஒரே யூடியூப் சேனலில் தொடர்ந்து கொடுக்குறது மூலமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிச்சயம் வந்து நான் கருதுகிறேன்.
நிச் நம்பர் 8 எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகப்படியான எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே உள்ள மக்களும் அதை அதிகமாக விரும்பி பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கணும்னு நினச்சாலும் கூட எஜுகேஷனல் சேனல்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜ் உங்களால் மக்களுக்கு ஷேர் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எஜுகேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இந்த சேனலுமே கண்டிப்பாக அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறையா இருக்குது. நிச் நம்பர் 9 மோட்டிவேஷன். நிறைய பேர் இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் அதிகமாக டிமோட்டிவேட் ஆகிட்டு சொந்தக்காரங்க மத்தியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ நிறையா அடிபட்டு அவங்கள யாராவது என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா, நம்மளை யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களாங்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வெல் ஸ்பீக்கராக இருக்கீங்க, உங்களால் மோட்டிவேட் பண்ண முடியும். அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் யூடியூப்பில் நிறைய பேர் மோட்டிவேஷன் சேனல் வச்சுருக்காங்க, நல்லாவே க்ரோத் ஆகிருக்காங்க. மோட்டிவேஷன் சேனல் நிறைய பேரோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு உதவும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய யூடியூப் சேனலும் க்ரோத் ஆகும். ஸோ நிச் நம்பர் 10 ஸ்பெஷல் டேலண்ட். என்னடா ஸ்பெஷல் டேலண்ட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேலண்ட் இருக்கலாம். கீபோர்டு வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், டான்ஸ் தெரியலாம், கராத்தே தெரியலாம், சிலம்பம் தெரியலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய திறமைகளை அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய திறமைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அது மூலமாக அதிகப்படியான மக்கள் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உங்களுடைய சேனலை க்ரோத் பண்ணி விடுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களும் பயன்பெறுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக இருக்கலாம், கிட்டாரிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலம்பம் தெரிஞ்சவராக இருக்கலாம், கராத்தே, குங்ஃபு, ஏதோ ஒரு பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு திறமை அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக அடுத்தவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் பயன்பெறுவாங்க. உங்களோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறதும் க்ரோத் ஆகும். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 10 நிச்சஸ் ஃபார் தி நியூ யூடியூப் சேனல். இதில் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வரீங்கன்னா என்ன நிச்சஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்தடையும். அன்டில் தென், ரீபூட்.